ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4ல் கேட்கப்பட்ட கடந்த 5 வருடங்களுக்கான பொது தமிழ் கேள்விகள் தாங்க இந்த சீரீஸ் ஃபுல்லாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ தான் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கான பிளேலிஸ்ட்டும் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ வீடியோ நம்பர் 1லேருந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ மொத்தமாக வந்து 500 கொஸ்டின் வந்து நம்மளோட டார்கெட். 5 ப்ரீவியஸ் கொஸ்டினாக மொத்தமாக 500 கொஸ்டின். அதில் நம்ம எவ்வளோ முடிச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 380 கொஸ்டின் வந்து முடிச்சிட்டோங்க. ஸோ 2022, 2019, 2018 மொத்தமாக வந்து முடிச்சிட்டோம். இப்போ 2016 கடைசி பார்ட்டில் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து 20 கொஸ்டின் பார்த்துட்டோம் அப்படின்னா 2016க்கான கொஸ்டின் பேப்பரும் முடிஞ்சிடும். ஸோ மிச்சம் நமக்கு 2014க்கான கொஸ்டின் மட்டும் 100 கொஸ்டின் நம்மள்ட்ட மிச்சம் இருக்கும். ஸோ வரிசையாக ஒரு 5 நாளில் நமக்கு முடிஞ்சு போயிடும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள், பொருத்துதல். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க கொஷின்ஸ் வந்து பாருங்கள். திணைமாலை 150, திரிகடுகம், திணைமொழி 50, புறப்பொருள் வெண்பா மாலை. ஸோ திணைமாலை 150ங்கிறது யாருங்க? கனிமேதாவியார். ஓகேங்களா? திரிகடிகம் அப்படிங்கிறது யார்? நல்லாதனார். அடுத்தது திணைமொழி 50 அப்படிங்கிறது யாருங்க? கண்ணஞ்சேந்தனார். அடுத்தது புறப்பொருள் வெண்பா மாலை ஊவே சாமிநாத ஐயர். ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து என்ன வருது? ஃபர்ஸ்ட் வந்து கனிமேதாவியர் வந்தார், அடுத்து நல்லாதனார் வந்தார், அடுத்து கண்ணஞ்சேந்தனார் வந்தார், அடுத்து ஊவே சாமிநாத ஐயர் வந்தார். 2, 3, 4, 1. அவ்வளோதாங்க. ஆப்ஷன் வந்து எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் சியில் வந்து இருக்குது. அடுத்தது இன்றைக்கான செகண்ட் கொஸ்டின், இல்லை என்பதன் இலக்கண குறிப்பு கூறுக. இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து குறிப்பால் உணர்த்தக்கூடியது அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சாலே நம்ம என்ன பண்ணலாம்? குறிப்பு வினைமுற்று அப்படிங்கிறது இந்த ஆப்ஷன்ஸை வச்சே நம்ம எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இல்லைங்கிறது வந்து குறிப்பால் உணர்த்தக்கூடியது அப்படிங்கிறதுனால குறிப்பு வினைமுற்று. ஓகேங்களா? அடுத்தது தேர்ட் கொஸ்டின், ப்ரோவர்ப் வந்து இருக்குது இல்லைங்களா? மைட் இஸ் ரைட். இதன் தமிழாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வல்லான் வகுத்ததே வாய்க்கால். மைட் இஸ் ரைட் அப்படின்னா வல்லான் வகுத்ததே வாய்க்கால். இது ஒன்றும் இல்லைங்க, பழைய தமிழ் புக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கும் பின்னாடி வந்து இருக்கும், இல்லைனா லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது 4வது கேள்வி, குமரன் தென்னை, காடு மலை, பூ காய், திங்கள் வாரம். ஸோ இது எல்லாமே என்ன பெயர்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட என்ன கொஷின் கேட்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெயர் சொல் எத்தனை வகைப்படும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ குமரன் தென்னை அப்படிங்கிறது என்னதுங்க? ஒரு நபரோட பெயர், ஒரு மரத்தோட பெயர். ஓகேங்களா? அப்போ இது வந்து என்ன வரும்? பொருட்பெயர் அப்படிங்கிறது வந்துடும். முதல் ஆப்ஷன் வந்து 3 வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்தது காடு மலைங்கிறது வந்து இடங்களுக்கான பெயர். ஓகேங்களா? அப்போ இடப்பெயர். அடுத்தது பூ காய் அப்படிங்கிறது என்னதுங்க? ஒரு பார்ட், ஒரு செடியில் இருக்கக்கூடிய பகுதிகளின் பெயர். இப்போ நம்ம உடம்புல தலை அப்படின்னா சினை பெயர்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ செடியில் வரக்கூடிய பகுதிகளை குறிக்கிறதும் என்னது? சினை பெயர் தான். அடுத்தது வந்து பாருங்கள், திங்கள் வாரம். இது வந்து காலங்களை குறிக்கக்கூடியது, அதனால காலப்பெயர். அப்போ 3142ங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பார்த்துருவோமா? ஸோ 3142ங்கிறது ஆப்ஷன் பியில் வந்து நமக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், இன்றைக்கான 5th கொஸ்டின், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஸோ அகர வரிசை உங்களுக்கு இன்னும் வந்து சரியாக எனக்கு வரிசையாக வந்து கொண்டு வர தெரியலைங்க அப்படிங்கிறவங்க நம்மளோட இலக்கணம் பிளேலிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அகர வரிசைப்படி வந்து எப்படி கண்டினியூவாக வந்து சீர் செய்யணுங்கிறது டீட்டெயில்டாக சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ அந்த பிளேலிஸ்ட் கண்டுபிடிக்க தெரியலங்க, அந்த வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டிங்கனாலே நாங்களே உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்ப்போம், நைதல், நாடு, நொச்சி, நுங்குன்னு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக நம்ம நா வரிசையை தான் என்ன பண்ண போகிறோம்? வரிசைப்படுத்த போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன வரும்? நா இல்லை, நா இருக்குது. நாக்கு என்ன இருக்குது? நாடு இருக்குது. அடுத்து என்ன வரும் நமக்கு? நுங்கு வரும். அதுக்கப்புறம் வந்து என்ன வரும்? நை வந்துடும். ஐ வந்ததுக்கப்புறம் தானே ஓ வரும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து நைதல், அதுக்கப்புறம் நொச்சி. அப்போ ஃபஸ்ட்டு என்னங்க வரணும்? நாடு, நுங்கு, நைதல், நொச்சி. ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் நமக்கு சரியானது. ஒருவேளை அகரவரிசைப்படுத்துறதுல வந்து தெளிவாக எனக்கு தெரியலைங்க, இன்னும் கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி அந்த வீடியோ வேணும்னு கேட்டிங்கன்னா நாங்களே உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பிறமொழி சொல்லியும் தமிழ்மொழி சொல்லியும் வந்து நம்ம பொருத்த போகிறோம். ஓகேங்களா? ஐதீகம், இருதயம், ஆஸ்தி, உபசரித்தல். ஸோ இது எல்லாமே புக்கில் இருக்கக்கூடியதாங்க, ரொம்பலாம் வந்து யோசிச்சு போடுறதா கிடையாது. புக்கில் நீங்கள் ஜஸ்ட் வாசிச்சிருந்தீங்கனாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஐதீகம்னா என்னதுங்க? இதுதான் நம்ம ஊரோட ஐதீகம் அப்படின்னா நம்ம ஊரோட வழக்குங்க, இதுதாங்க நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ உலக வழக்கு ஐதீகம் அப்படிங்கிறது உலக வழக்கு. அப்போ ஃபஸ்ட் வந்து ஆப்ஷன் 3 வந்திருக்கு. அடுத்து இருதயம் அப்படின்னா என்னதுங்க? ஹார்ட், நம்மளோட
இதயம் ஆமாம் தானேங்க. அப்போ இங்கே வந்து இதயத்துக்கு என்ன இருக்குது, நெஞ்சகம்னு இருக்குது. இருதயம்னா நெஞ்சகம். ஸோ 4. அடுத்தது ஆஸ்தி அப்படின்னா என்னதுங்க, என்னோடய ஆஸ்தி வந்து உனக்கு கிடையாதுடா அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்போ சொத்து அப்படிங்கிறது தானே. அப்போது ஆப்ஷன் 2. உபசரித்தல் அப்படின்னா வீட்டுக்கு வரவங்கள உபசரிக்கணும், விருந்தோம்பல் கொடுக்கணும். அப்போ இது என்னது, 1. ஓகேங்களா. 3, 4, 2, 1. ஸோ அடுத்த கொஷின், 7th கொஷின் வந்து பாருங்கள். பிறமொழி சொற்கள் களவாத தொடரை எடுத்தெழுதுக. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், சினிமா தியேட்டர் அருகாமையில் உள்ளது. ஸோ இது ரெண்டுமே இங்கிலீஷ் வார்த்தை வராது. அடுத்தது திருநெல்வேலி சமஸ்தானம் பெரியது. ஸோ சமஸ்தானம்ங்கிறது பிறமொழி வார்த்தை. அடுத்தது விழாவிற்கு முக்கியஸ்தர்கள். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இஸ்ஸுங்கிறது வந்து நமக்கு கெடுத்துருது. அடுத்தது பாருங்கள், வானூர்த்தி ஒரு அறிவியல் ஆக்கம். ஸோ இதை வாசிக்கும் போதே நமக்கு தூய தமிழில் இருக்கக்கூடியது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அப்போ வானூர்த்தி ஒரு அறிவியல் ஆக்கம்ங்கிறது தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்தது இலக்கண குறிப்பை வச்சு நம்ம பொருத்த போகிறோங்க. உரி சொற்றொடர், வினைத்தொகை, ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம், சொல்லிசை, அளபடை. ரொம்பவே ஈஸியானதுங்க. ஆனால் நிறைய பேர் வந்து இலக்கண குறிப்பில் வந்து ரொம்ப ஐயோ என்ன இப்படி இருக்குன்னு திணறி போயிடுவாங்க. ஆனால் ரொம்பவே ஈஸியானது தான். உரிச்சொல் தொடர்னா என்னங்க, அந்த தடை தவ அதெல்லாம் வரும் இல்லைங்களா. அப்போ தடக்கை அப்படிங்கிறது நமக்கு தடை அப்படிங்கிற அந்த ஒரு குறிப்பு குறித்து வந்து வருது. அதனால் உரிச்சொல் தொடருங்கிறது என்னது, தடக்கை. ஸோ அந்த உரிச்சொல் தொடர்னா என்னென்ன வார்த்தைகள் வந்து மிகைப்படுத்தி வருங்கிறது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதை நம்ம ஈஸியாக வந்து போட்டலாம். வினை தொகை அப்படின்னா என்னதுங்க, காலங்கள் வந்து மறைந்து வரக்கூடியது. ஓகேங்களா. அப்போது சூழ்கழல் அப்படிங்கிறது வந்து சூழ்ந்த கழல், சூழும் கழல், சூழ்கின்ற கழல் அப்படிங்கிறது 3 காலங்களையும் உணர்த்தி வரனால இது சூழ்கழல் தான் நமக்கு சரியானது. அடுத்தது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு வார்த்தை இருக்குது எதிர்மறைன்னு இருக்கா. இப்போ கூவும் அப்படின்னா கூவா அப்படிங்கிறது தான் எதிர்மறை. குறைக்கும் அப்படின்னா குறைக்கா அப்படிங்கிறது எதிர்மறை. அப்போ இந்த இதுக்கு என்னதுங்க, கூவா. கூவும் குயில் அப்படிங்கிறது வந்து நார்மலாக சொல்லக்கூடியது. கூவாத குயில் அப்படின்னு வந்து சொன்னிங்கன்னா அது எதிர்மறை பெயரெச்சம். ஓகேங்களா. அப்போது இதுக்கான ஆன்சர் கூவா. சொல்லிசை அளபடைனா இது உங்களுக்கே தெரிஞ்சது தான். எக்ஸாம்பிள்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க, தளிய அந்த மாதிரி வந்து வரக்கூடியது சொல்லிசை அளபடை. அடுத்து ஆப்ஷன் 2. அப்போ 3, 1, 4, 2ங்கிறது பி தான் நமக்கு சரியான ஆன்சர். அடுத்தது இன்றைக்கான 9th கொஷின், ஜியு போப் தொகுத்த நூலின் பெயர் என்னதுங்க, தமிழ் செய்யுட்காலம்பகம். ஓகேங்களா. கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராசதண்டனை. ஸோ கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் ராசதண்டனை. அடுத்தது இன்றைக்கான 11th கொஸ்டின், வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் எந்த நூலில் கூறினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம். ஓகேங்களா. ஸோ இது வந்து முக்கியமான கொஸ்டின்ங்க. ஸோ இவர் யாரை பாராட்டி பேசியிருக்கார் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே முக்கியமானது. ஸோ இந்த ஒரு கேள்வியிலேருந்து நம்மளால் 2 கொஸ்டின் வந்து புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது, நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன், இக்கூற்றுக்குரியவர் தமிழ் மூச்சை விட்டு சென்ற நாள். ஸோ அவரை இறந்த நாள் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. செப்டம்பர் 17, 1953. ஸோ அவர் யார் அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது இன்றைக்கான 13th கொஷின், சட்டை என்ற சிறுகதையை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தன். ஸோ ஜெயகாந்தன் பற்றின ஒரு பாடமே நமக்கு வந்து இடம்பெற்றிருக்கு. அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அவர் எழுதின நூல்லாம் வந்து படமாக வந்து எடுக்கப்பட்டது. அதெல்லாம் என்னென்னங்கிறது எல்லாமே தெளிவாக வந்து இருக்கும். ஸோ எல்லாமே வந்து படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது, கிறிஸ்தவ சமயத்தாரின் கலை களஞ்சியம் என போற்றப்படும் நூல் எது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அப்வியஸாக எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் தேம்பாவணி. இதில் யாருமே எந்த தப்பும் பண்ண மாட்டீங்க. ஓகேங்க. அடுத்து இன்றைக்கான 15வது கேள்வி, மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலை எழுதியவர். இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின், ரொம்ப ரிப்பீட்டட். ஸோ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ கவிமணி. ஓகேங்களா. ஸோ இவர் எழுதின வேறு நூட்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுனாலுமே அதையும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அடுத்தது, தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். இவரை பற்றி ஏற்கனவே நம்ம இந்த முன்னாடி பார்த்த 300 கொஸ்டினில் ஆல்ரெடி இது நான் உங்கள்கிட்ட வந்து கேட்டிருப்பேன். ஆனால் இவரை பற்றினா வேறு ஒரு கொஸ்டின் நமக்கு அங்கே இடம்பெற்றிருந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ யாருங்க, தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அப்படிங்கிறவர் யார், அயோத்திதாச பண்டிதர். ஸோ அடுத்தது இன்றைக்கான 17th கொஸ்டின், பம்மல் சம்பந்தம் நிறுவிய நாடக சபை என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கருணவிலாச சபை. ஸோ என்னதுங்க, கருணவிலாச சபை. இந்திய அரசியலில் சாணக்கியர் என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராசகோபாலாச்சாரியார். ஓகேங்களா. யார், ராசகோபாலாச்சாரியார். அடுத்தது இன்றைக்கான 19th கொஸ்டின், பூக்களில் சிறந்த பூ பருத்திப்பூ அப்படின்னு சொன்னவர் யாருன்னா திருவிக்கா. ஓகேங்களா. ஸோ எப்பயும் போல் நான் கேட்குறதா திருவிக்காவுக்கான அதாவது சிறப்பு பேர் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது, குயில் என்ற இதழை நடத்தியவர் யாருங்க,
நமக்கு என்ன தோணும், குயில் பாட்டு பாரதியார் அப்படின்ட்டு கரெக்டாக தப்பான ஆன்சரை மார்க் பண்ணுவோம். ஆனால் அவங்க தெளிவாக கேட்டிருக்காங்க, குயில்ங்கிற இதழை நடத்தியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான 20 கொஷின்ஸ் வந்து முடிச்சிட்டோங்க. ஸோ எந்தெந்த இயற்கான குரூப் 4 பொதுத்தமிழ் கேள்விகள் நம்ம முடிச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 2022, 2019, 2018, 2016. ஸோ இந்த 4 கொஷின் பேப்பருக்கான 400 கொஷின்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் 2014 மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட டார்கெட்டான 500 கொஷின்ஸ் முடிஞ்சிடும். ஸோ தினம் 20 கொஷின் பார்க்குறனால நம்ம 5 நாளில் அந்த 2014க்கான கேள்வியும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடும். ஸோ இப்போ நீங்கள் பொதுத்தமிழ் படிக்க நீங்கள் ஃப்ரெஷராகவே இருந்தாலும் இப்போ தாங்க படிக்கலாமான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் அப்படின்னு நினச்சாலும் இப்போ நீங்கள் தமிழ் மட்டும் படிச்சிங்க அப்படின்னா குரூப் 4ல் ஒரு 100 கேள்வி வந்து உங்கள் கையில் இருக்கும். இப்போ ஆரம்பித்தா எப்படி முடிக்க முடியும்னா தாராளமாக முடிக்க முடியும். அதுக்கான ஸ்டடி பிளானுமே நம்ம வந்து கொடுத்துருக்கோங்க. ஸோ கண்டிப்பாக உங்களால் ஒரு 15 நாள் இருந்தால் போதும், உங்களால் கண்டிப்பாக தமிழை வந்து ஃபிங்கர் டிப்பில் கொண்டு வர முடியுங்க. சும்மாலாம் சொல்லலை, நம்மளோட ஸ்டடி பிளான் எடுத்து பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த வீடியோ எங்கே இருக்குன்னு தெரியல, நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கேட்டிங்கனாலுமே அதையும் நாங்கள் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவோம். ஸோ புக்கெல்லாம் இல்லைங்க, மெட்டீரியல் கூட எதுவுமே இல்லைன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நம்மக்கிட்டே எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ புது புக்காக இருக்கட்டும், பழைய புக்காக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், எதுக்கான மெட்டீரியல் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஜென்ரல் ஸ்டடீஸாக இருந்தாலுமே நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போது ஏங்க எங்களை 100 கொஷின் படிக்க சொல்கிறீங்க, இப்போ படித்தாலும் குரூப் 4 முடிஞ்சிருமே, நாங்கள் எப்படியும் வேலை கிடைக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் பெரிய தப்பு. இன்னும் குரூப் 4 முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் கையில் ஒரு 130 நாள் இருக்கும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 2க்கு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் பொது தமிழை முடிச்சு வச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக மேக்ஸ் படிக்கலாம், ஜென்ரல் ஸ்டடீஸ் படித்து ஈஸியாக குரூப் 2க்கான போஸ்டிங் உங்களால் செக்யூர் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் வந்து ஒவ்வொரு வீடியோவும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டுருக்கேன், தமிழுக்கான 100 கேள்விகளை முடிச்சிருங்கன்னு. ஓகேங்களா? ஸோ மெட்டீரியல்ஸ் ஏதாவது தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கி வச்சு படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.